வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலையும் முத்துவும் போய் ரோகிணிய கூட்டிட்டு வா. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி விரட்டி அடிக்கிறது தப்புன்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அம்மா சொல்லாம ரோகிணிய இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாரு மனோஜ். அப்பா, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா, லூசு பைய அப்படின்னு முத்து சலிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட. மனோஜ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன. வேணாம்ப்பா, இது ஏன் பிரச்சனை, நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்ல. என்னடான்னு அண்ணாமலை அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. டேய், அடிங்க, என்னடா பேசிட்டு இருக்க நீ? பார்த்து பேச சொல்லிட்டேன், அப்படியே போட்டேன்னு வையே அப்படின்னு முத்து எகிரிட்டு வர. மீனா முத்துவை சமாதானப்படுத்தி, ஏங்க வேணாங்க, இப்படி வாங்க வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர. மனோஜ், அப்பா கிட்ட நீ பேசுற முறை சரியில்லடா. பிள்ளைங்க விஷயத்துல அப்பா தலையிடக்கூடாதா? அவரு இல்லன்னா நீ இல்ல, நான் இல்ல, இந்த குடும்பமும் கிடையாது. தலையிடக்கூடாதான், அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து எகிரிட்டு இருக்க. டேய், நீ சும்மா எகிரிட்டு இருக்காத. நான் இங்க யாரையும் தப்பா பேசல. ரோகிணி விஷயத்துல அம்மா பண்ணது கரெக்ட். அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் சரிதான்னு மனோஜ் சொல்றாரு. இங்க பாரு மனோஜ், உங்க அம்மா கோவத்துல இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவா. அவளுக்கு நிதானமாவெல்லாம் யோசிக்க தெரியாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் ரோகிணி உன்னை நம்பி வாழ வந்த பொண்ணு. அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசு. அவ்வளவுதான், போ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே இதமா சொல்ல. இல்லப்பா, முடியாது, நான் போக மாட்டேன். அம்மா சொல்லாம நான் அவளை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், கூட்டிட்டும் வரமாட்டேன். நான் இந்த வீட்ல இருக்கிறது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நானும் போயிடுறேன் அப்படிங்கிற மனோஜ் வேகமா திரும்ப. டேய் மனோஜ், நில்லுடா நில்லுடான்னு முத்து கூப்பிட்டுட்டு இருக்கவே ரூம்குள்ள போய் டக்குன்னு கதவை சாத்திக்கிறாரு மனோஜ். மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை போல, அதான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு மீனா அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்ல. அப்பா, நீ எதையும் பெருசா எடுத்துக்காதப்பா. அவன் இப்படிதானே, நமக்கு தெரிஞ்சது தானேப்பா. அம்மாவும் உன் பேச்ச கேக்குறது இல்ல, இவனும் உன் பேச்ச கேட்க மாட்டான். நீ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. விடுப்பா, நீ நல்லது நினைக்கிற, நல்லதுதான்ப்பா நடக்கும். கவலைப்படாதப்பான்னு முத்துவும் ஆறுதல் படுத்தினாலும் அண்ணாமலை ரொம்பவே நொந்து போய் அங்கிருந்து போறாரு. பார்வதி வீட்ல பார்வதி அப்படியே அதிர்ச்சியா நிக்க. ச்சே, அவளுக்காக நான் எவ்வளவு எல்லாம் பண்ணியிருப்பேன், எவ்வளவு பாசமா இருந்த. அவளை நான் என் மருமக மாதிரியா பாத்துக்கிட்டேன்? என் மக மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். என் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அவளுக்கு பார்லர் ஆரம்பிக்க பணம் கொடுத்தேன். அந்த பார்லர் கூட என் பேரை மாத்திட்டா. இதையெல்லாம் எனக்கு நினைக்க நினைக்க ஆத்திரமா வருதுன்னு பேக்க தூக்கி விசிறி அடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க விஜயா. வீட்டுக்கு வந்த 3 பேர்ல அவளை மட்டும்தானே நான் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினேன் அப்படின்னு விஜயா கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. அதுதான் விஜயா, நீ பண்ணின பெரிய தப்பு. அண்ணன் சொன்ன மாதிரி நீ 3 பேரையும் ஒன்னா பாத்துருக்கணுங்கிறாங்க பார்வதி. வேண்டாம் பார்வதி, என் கோவத்தை ஏத்தாத. முதல்ல இதுக்கெல்லாம் காரணமே நீதான் அப்படின்னு விஜயா பத்ரகாளி மாதிரி கத்த. நானான்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க பார்வதி. ஆமான்னு விஜயா சொல்ல. நான் என்ன பண்ணேன்னு பார்வதி கேக்குறாங்க. பெருமையா சொல்லுவியா, அவளை நான் பார்த்து கொண்டு வந்த மருமக, நான் பார்த்து கொண்டு வந்த மருமகன்னு. நல்லா கொண்டு வந்தப்போ ஒரு பித்தலாட்டக்காரிய என் புள்ள தலையில கட்டி வச்சிட்டியே அப்படின்னு விஜயா கத்த. பார்வதி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. பெரிய பணக்காரி, மலேசியாக்காரின்னு என்னென்னமோ சொல்லி ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தள்ளி விட்டுட்ட அப்படின்னு விஜயா கத்த. இதோ பாரு விஜயா, பழிய தூக்கி மொத்தமா என் மேல போடாத. இத்தனை வருஷ பழக்கத்துல எத்தனையோ பேரை நான் உனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கேன். ஆனா அவங்கெல்லாம் தப்பான ஆளாவா இருக்காங்க? நான் உனக்கு ரோஹிணியை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவளை நான் பணக்காரி, மலேசியாக்காரின்னு எதுவுமே சொல்லல. எனக்கு மசாஜ் பண்ண வர்ற பொண்ணு, அவ்வளவுதான் சொன்னேன். ஆனா நீ தான் அவகிட்ட பேசி பழகின. உனக்கு பணக்கார மருமக வேணும்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. உடனே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவ சொல்லியிருக்கா. என்ன, எப்படியும் அவ ஊரு மலேசியா தானேங்கிறாங்க பார்வதி. ஷோ, இப்ப அது ரொம்ப முக்கியம். கடைசியில அவளும் இந்த மீனா போல 5 பைசாவுக்கு உதவாதவதான் அப்படின்னு விஜயா சொல்ல. இதோ பாரு, இந்த பேராசை தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு பார்வதி சொல்ல. இப்ப என்ன நீ குத்தி காட்டுறியா அப்படின்னு விஜயா திரும்பி கத்த. நடந்த விஷயத்துக்கு நீதான் காரணம்னு சொல்ற. நானா வந்து உன்கிட்ட ரோகிணிய மனோஜுக்கு கட்டி வையின்னு சொன்னேன்? அவ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நீதானே உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச அப்படின்னு பார்வதி கேட்க. விஜயா இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி நிக்கிறாங்க. பாரு, உனக்கே பதில் சொல்ல முடியல பாத்தியா? ஏன்னா அவ சொத்து வரும்னு நினைச்சு ஆசைப்பட்டு உன் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்த. இப்ப அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. என்னைக்காவது ரோகிணிய மனோஜ் கட்டி வையின்னு நான் சொன்னேனா? அது நீ எடுத்த முடிவு அப்படின்னு பார்வதி அழுத்தம் திருத்தமா சொல்ல. ஆமா,
நான் தான் என் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டேன். போதுமா? நீ எதுவுமே பண்ணல. நீ நல்லவ, நான் கெட்டவ. அப்படின்னு விஜயா கத்த, பாரு இப்பவும் நீ என் மேல தப்பு இருக்கா மாரி ஜாட பேசுற. அப்படின்னு பார்வதி சொல்ல, பார்வதி நானே என் வீட்ல நிம்மதியா இருக்க முடியாம தான் இங்க கிளம்பி வந்தேன். நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லு, நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். அப்படின்னு ரொம்பவே கோவமா விஜயா கத்த, நான் எங்க அப்படி சொன்னேன்? சரி விடு. இனிமே போனத பத்தி பேசி என்ன ஆகப் போகுது? நடந்தது நடந்துருச்சு. ஆமா, நீ ஏன் ரோகிணிய வீட்ட விட்டு வெளிய அனுப்புன? அப்படின்னு பார்வதி கேட்க, பின்ன இன்னும் அவள என் பையன் கூட குடும்பம் நடத்த விட சொல்றியா? அப்படின்னு விஜயா கேட்க, எப்படி ரோகிணி தான் மனோஜோட பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. அத மாத்த முடியாதுல்ல? அப்படின்னு பார்வதி கேட்க, அப்படி ஒருத்தி என் புள்ளைக்கு பொண்டாட்டியா இருக்க தேவையில்ல. அப்படிங்கிற விஜயா, ச்சேன்னு அங்க போய் இருக்க சோஃபால உட்கார்ந்துக்கறாங்க. அதனாலதான் நான் அவள வீட்ட விட்டு துரத்தினேன். பொய் சொன்ன வாய அப்படி கிழிச்சு அனுப்பி இருக்கணும். அத நான் செய்யலையேன்னு எனக்கு ஆத்திரமா இருக்கு. அப்படின்னு விஜயா கோவத்துல குமரிட்டு இருக்க. கீழே கிடக்குற உங்க பேக் எடுத்து வைக்கிற பார்வதி, சரி அவள விரட்டிட்ட. இப்ப நீ ஏன் இங்க வந்த? அப்படின்னு கேட்க, ம் நான் அங்க இருந்தேன்னா நான் பண்ணதுதான் தப்புன்னு அவரு என்னையவே திட்டிட்டு இருக்காரு. அந்த ரோஹிணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு மனோஜ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவ வந்தா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டேன். அப்படின்னு விஜயா சொல்ல, அது சரி. முன்னெல்லாம் மீனா வீட்டை விட்டு போகணும், அவ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவ. இப்ப ரோஹிணி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற. காலம் எப்படி மாறுது பாத்தியா? அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன நீ பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படின்னு விஜயா குறையாத கோவத்தோட கேட்க, நடக்கிறத தான் சொல்றேன். ஆக மொத்தத்துல அண்ணன் கொண்டு வந்த பொண்ணும் பணக்கார மருமக இல்ல, நீ கொண்டு வந்த பொண்ணும் பணக்கார பொண்ணு இல்ல. உன் பையன் ரவியா தேடிக்கிட்ட பொண்ணுதான் பணக்கார பொண்ணு. அப்படின்னு பார்வதி சொல்ல, எது அந்த பணக்கார பைத்தியமா? அவதான் என்ன மதிக்கவே மாட்டாளே. மொத்தத்துல நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. என்னைய பெரிய முட்டாளாக்கிட்டா அந்த பார்லர்காரி. அப்படின்னு விஜயா கத்த, சரி விடு. இனிமே பேசி என்ன ஆக போகுது? நீ முதல்ல வா சாப்பிடுவான்னு விஜயாவோட கைய பார்வதி பிடிக்க, பட்டன்னு தட்டி விடுறாங்க விஜயா. நான் சாப்பிடுற நிலைமையில எல்லாம் இப்ப இல்ல. அப்படின்னு கத்திட்டு இருக்க. சரி அடுத்து இப்ப நீ என்னதான் பண்ண போற? இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அப்படின்னு பார்வதி கேட்க, முதல்ல என் கோவம் குறையட்டும். என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுன்னு விஜயா சொல்ல, ஜில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து தரவா? சாயந்தரம் தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். அப்படின்னு பார்வதி கேட்க, விஜயா முறைக்கிற முறைப்புல, இல்ல இல்ல நீ கோவமா இருக்க. ரெஸ்ட் எடுன்னு அங்க இருந்து நகர்ந்துடுறாங்க பார்வதி. அடுத்த நாள் பொழுது விடிய மீனா கிச்சன்ல செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல அடுக்கிட்டு இருக்காங்க. முத்து கட்டில்ல உட்கார்ந்து இருக்காரு. ஏங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறீங்களான்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் மீனா பசிக்கல. அப்படின்னு முத்து சொல்ல, இந்நேரத்துக்கு எல்லாரும் வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு வீடே வெறிச்சோடி இருக்கு. அப்படின்னு மீனா சொல்ல, நானும் அதத்தான் யோசிச்சிட்டு இருந்தேன். அப்பா எங்கன்னு முத்து கேட்க, மாமா எங்கேயோ பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு மீனா சொல்றாங்க. அப்ப முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது. ரவி தான் கூப்பிடுறான்னு எடுத்து பார்த்து முத்து சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. ஸ்ருதி தான் கால் பண்றாங்கன்னு முத்துக்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் தனித்தனியா நமக்கு கால் பண்றாங்க? ஒன்னா தானே போனாங்க? எனக்கு ரவி கூப்பிடுறா, உனக்கு பலகுரல் கூப்பிடுது. 2 பேரும் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. சமாதானம் பண்ணி வைக்க சொல்லி கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வர வர நம்ம சமாதான புறாவா மாறிட்டு இருக்கோம் மீனான்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல போன் எடுத்து பேசுங்க. அப்படிங்கிற மீனா போனோட அந்த பக்கம் போக, காதுல ஆன் பண்ணி வச்சு சொல்லுடா ரவி அப்படின்னு முத்து கேக்குறாரு. எங்கடா இருக்கன்னு ரவி கேட்க, வீட்ல தான். நீங்க எங்க? அப்படின்னு கேட்க, இங்க ரெசார்ட்ல தாங்கிறாரு ரவி. சொல்லுங்க ஸ்ருதி எப்படி இருக்கீங்கன்னு மீனா கேட்க, எங்களுக்கு என்ன நாங்க ஜாலியா தான் இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஒரே பிரச்சனையா இருக்குங்கன்னு மீனா சொல்ல, பிரச்சனையா? மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சந்தோஷமா தானே கிளம்பணும். இப்ப என்ன ப்ராப்ளம்? யாரால ப்ராப்ளம்? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரோஹிணியால தாங்கங்கிறாங்க மீனா. அண்ணியால என்னடா பிரச்சனைன்னு ரவி முத்துக்கிட்ட கேட்க, டேய் அந்த பார்லர் அம்மா தாண்டா பல வேலையை பார்த்து வச்சிருக்குது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மண்டபத்துல பார்லர் அம்மாவோட மலேசியா மாமாவா பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவர் எங்க அங்க வந்தாருன்னு ரவி கேக்குறாரு. டேய் அந்த கல்யாண மாப்பிள்ளையோட தாய் மாமாவே அவருதான்டா அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்காரு ரவி கிட்ட. என்ன சொல்றீங்க மீனா? அப்போ அது ரோஹிணி மாமா இல்லையா? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்லங்க மாமாவும் இல்ல மலேசியாவுல இருந்தும் வரல. எல்லாமே பொய்யன்னுட்டு இருக்காங்க மீனா. ஏய் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதன்னு ரவி சொல்ல, ஏய் நான் ஏன்டா சும்மா சொல்ல போறேன்? அந்த பார்லர் அம்மா சுத்தின ரீல் எல்லாம் அந்து போச்சு. நடந்ததெல்லாம் ஃபுல்லா சொல்றேன் நல்லா கேட்டுக்கன்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீனா, ஸ்ருதி என்னாச்சு? நானு நடந்தது பூரா ஸ்ருதி கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அது பயங்கர அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்து சொல்றதையெல்லாம் ரவி பயங்கர அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு முடிச்ச ரவி தலையில கைய வச்சுக்கிட்டு, ஸ்ருதி விஷயத்த கேட்டியாங்கிறாரு.
ரோகிணி சொன்ன பொய் தானே? அத பத்தி தான் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியலடா அப்படின்னு ரவிகிட்ட பேசிட்டு மீனா அப்புறம் என்னாச்சுன்னு போன்ல கேக்குறாங்க ஸ்ருதி. இந்த பக்கம் முத்து ரவிகிட்ட அப்புறம் என்ன, இத்தனை நாளா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கு, நம்ம அம்மா சும்மா விடுவாங்களா? பரதம் கதகளி குச்சிப்புடின்னு எல்லாத்தையும் கலந்து ஆடிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரோகிணி என்ன ஆனாங்கன்னு ஸ்ருதி கேக்க, அவங்களதான் வெளியே அனுப்பிட்டாங்களேங்கிறாங்க மீனா. அப்ப அம்மாவும் வீட்ல இல்லையான்னு ரவி கேக்க, ஆமாண்டா, அவங்க பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மனோஜும் வர்றான் போறான், அவ்வளவுதான். ஒரே பிரச்சனைடாங்கிறாரு முத்து. ரோஹிணியா இப்படின்னு என்னால நம்பவே முடியல. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கு. ரோஹிணிக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கும் அப்படிதாங்க தோணுது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோகிணி அண்ணியா அப்படி? என்னால நம்பவே முடியலடா. அவங்க முன்னாடியே உண்மையை சொல்லிருக்கலாமேன்னு ரவி மண்டை பிச்சிட்டு கேக்குறாரு. ஆ சொல்லியிருந்தா நம்ம அம்மா எப்படி அந்த பார்லரம்மா ஓடுகாலி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த டைம்ல நாங்க இல்லாம போயிட்டேன் பாருங்க, நாங்க வேணா உடனே கிளம்பி வர்றோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஸ்ருதி, நீங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா தனியா இருக்கணும்னு போயிருக்கீங்க, சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு இங்க நடந்த விஷயம் தெரியணுமேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, இல்லங்க நான் வர்றேன், ரோஹிணிய உடனே பாக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. அவங்கதான் இங்க இல்லையே, எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எதுக்குடா இப்ப உடனே வரேன்னுட்டு இருக்கிற, உனக்கே இப்பதான் லீவு கிடைச்சு போயிருக்கிற, ஜாலியா இருந்துட்டு வாடான்னு முத்து ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி மீனா, அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, தெரியலங்க, ஆனா அத்தை சொல்லாம அவங்க இங்க வரப்போறது இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வீட்ல இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ நாங்க 2 பேரும் இல்லன்னா எப்படிடா? சரி நான் ஸ்ருதி கிட்ட பேசிட்டு பாக்குறேன்னு ரவி சொல்ல, சொன்னா கேட்க மாட்டேன், சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணேன்னு போனை வைக்கிறாரு முத்து. இல்ல மீனா, எனக்கு அங்க வரணும்னு தான் தோணுது, சீக்கிரமே வரேன் பையன்னு போனை வைக்கிறாங்க ஸ்ருதியும். ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணுன்னு இந்த பக்கம் மீனா பேசிட்டு இருக்கா. அவங்க கால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. முத்து கரெக்டா அப்ப எழுந்து மீனா கிட்ட வர, ஸ்ருதி கிட்ட விஷயத்த சொல்லாமலே இருந்திருக்கலாங்க, கிளம்பி வரேன்னு சொல்றாங்கன்னு மீனா சொல்ல, ரவியும் அப்படிதான் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவங்களுக்கா தோணும் போது வரட்டும், ரவி கூப்பிட்டாவது அம்மா வர்றாங்களான்னு பாப்போம், அந்த பார்லர் அம்மா தான் எங்க போயிருக்குன்னு தெரியலன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அவங்க எங்க போறாங்க, அந்த வித்யா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு மீனா அசால்ட்டா சொல்ல, ஆமா இல்ல, அதானே பார்லர் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு முத்து சொல்றாங்க. அத்தை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கங்க, ரோஹிணிய பேச விட்டுருக்கணும், அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்டிருக்கணுங்கிறாங்க மீனா. என்ன மீனா நீ, இதுல அது தரப்புல எங்க நியாயம் இருக்குது? இவ்வளவு டூப் அடிச்சிருக்குது, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி இருக்குது, நீ என்னடானா அது பக்கம் நியாயம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க அவங்க எதுக்குதான் பொய் சொன்னாங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அதுவும் கரெக்ட் தான், அது என்னதான் சொல்லுதுன்னு கேட்டிருந்திருக்கணும் நாமளும் அப்படின்னு முத்துவும் ஒத்துக்க. அத்தை அவசரப்பட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, கொஞ்சமாச்சும் பேச விட்டுருக்கணுங்கிறாங்க மீனா. அப்படியே பேச விட்டிருந்தாலும் என்ன நடந்திருக்க போகுது, இத சமாளிக்கிறதுக்கு ஏதாவது புது கதை சொல்லும், மனோஜ் கிட்டயாவது உண்மையை சொல்லி இருந்திருக்கணும், ஆனா என்ன அவனையும் சேர்த்து ஏமாத்தி விட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, அதுதாங்க பெரிய தப்பு, புருஷன்கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்காங்க, உங்க அண்ணனுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும்ல, நைட்டும் லேட்டா தான் வந்தாரு, காலையில நேரமா கிளம்பிட்டாரு, ரோகிணிய தேடி போயிருப்பாரோன்னு மீனா கேக்குறாங்க. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவன் பார்லர் அம்மா ஏமாத்தின சோகத்துல இருப்பான், என் கணிப்பு கரெக்டா இருந்தா அவன் ஏதாவது ஒரு பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. இங்க உண்மையாவே மனோஜ் ஒரு பார்ல உட்கார்ந்து தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு எதிரில நம்ம பார்க் ஃப்ரெண்ட் மொட்டை பாஸ் உட்கார்ந்து இருக்காரு, குடிச்சிட்டு இருக்க மனோஜ பார்த்து, யோ 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 என்னையா இப்படி கல்பா அடிக்கிற, பொறுமையா குடியா, ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இனிமே ஆகிறதுக்கு என்ன இருக்கு ப்ரோ, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதான் சொன்னியே அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இல்ல ப்ரோ என்னால தாங்கிக்கவே முடியல ப்ரோ, நான் பொய் சொன்னாலே திட்டுவா, ஆனா இப்ப அவ என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, எப்படி ப்ரோ சொல்லலாம் அப்படிங்கிற மனோஜ் பாட்டில இருந்து மறுபடியும் டம்ளர்ல சாச்சு அப்படியே குடிக்க, யோ உடனே உடனே இப்படி குடிக்காதயா, சைட் டிஷ்ஷும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு மொட்டபாஸ் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி கோச்சிட்டா ப்ரோ, பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்காதயா, எல்லாரும் பாக்குறாங்க பாருன்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, பாக்கட்டும் ப்ரோ, நல்லா பாக்கட்டும், என் பொண்டாட்டிய நான் எவ்வளவு நம்புனேன் உனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு மனோஜ் கேட்க, தெரியும் தெரியுங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு, ஆனா அவ எங்கிட்டயே பொய் சொல்லி ஏமாத்திட்டா ப்ரோ அப்படின்னு மனோஜ் சிணுங்கிட்டு இருக்க. யோ வா கிளம்பலாங்கிறாரு மொட்டை பாஸ். எதுக்கு ப்ரோ இப்ப பறக்குற அப்படின்னு மனோஜ் கேட்க, நீதான் இப்ப மிதந்துகிட்டு இருக்க அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இதுக்குதான்
கூட இருக்கிறவன் குடிக்காம இருந்தா அவசரப்படுத்துவானா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மனோஜ் மறுபடியும் சினுங்க. புதுசா குடிக்கிறவனோட வர்றதும் பிரேக் இல்லாத காரை ஓட்டுறதும் ஒண்ணுதான். நிறுத்தவும் மாட்டான், சொல்றத கேட்கவும் மாட்டான். போதும் இதோட நிறுத்திக்கங்கிறாரு மொட்டை பாஸ். ப்ரோ, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லி இருக்கிறா ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல அந்த பார்ல இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. மனோஜ் எழுந்து நின்னு ஏன்னு கத்திட்டு இருக்க. யோ, எல்லாரும் சிரிக்கிறாங்கய்யா, உட்காருன்னு மனோஜ உட்கார வைக்கிறாரு மொட்டை பாஸ். யாரையா சிரிச்சது அப்படின்னு மனோஜ் உளறிட்டு இருக்க. யோ, உட்காரியான்னு இழுத்து பிடிச்சு உட்கார வைக்கிறாரு மொட்டை பாஸ். ப்ரோ, அவங்களுக்கு எதுவும் புரியல ப்ரோ, அதான் சிரிக்கிறாங்க, இரு நான் போய் சொல்லிட்டு வர்றேன் அப்படிங்கிற மனோஜ். மொட்டை பாஸ் தடுக்க தடுக்க அடுத்த டேபிளுக்கு வந்து, பாஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா பாஸ் அப்படின்னு மனோஜ் சொல்ல. அட போயா, உன் பொண்டாட்டி உன்கிட்ட பொய் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா? நான் கூட குடிச்சிட்டு குடிக்கலன்னு பொய் சொல்லுவேன். என் பொண்டாட்டி என்ன திட்டுவா? சரி, குடிச்சேன்னு உண்மையை சொன்னா அடிக்கிறாப்பா அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ல. ஐயோ பாவம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அது பரவாயில்லப்பா, என் பொண்டாட்டியோட அப்பன் குடிக்கிறான், அது தப்பு இல்லையா, நான் குடிச்சா பெரிய தப்பா அப்படின்னு அவரு நியாயம் சொல்ல. அப்படியா, அப்ப எல்லா பொண்டாட்டிங்களும் ஒரே மாதிரி தானா அப்படின்னு மனோஜ் கேட்க. எல்லாரும் கோரஸா ஆமாங்கிறாங்க. பொண்டாட்டிங்கன்னாவே அப்படிதான் ஒருத்தர் சொல்ல. மனோஜ் முழிக்கிறாரு. புருஷனுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல. இதோ பாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம், நம்ம பிரச்சனை எல்லாம் மெசேஜ் குரூப்ல பேசலாம்னு சொன்னேன், எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. இங்க பாரு, நீ படிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் சொல்ல. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட், நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த குரூப்ப நீயே ஆரம்பிச்சிருப்பா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதுல பேசுவோன்னு பக்கத்து டேபிள்ல ஒரு பையன் சொல்றாரு. செம்ம மேட்டரா இருக்கே அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. யோ வையா, வந்து உட்காருவா இப்படின்னு மொட்டை பாஸ் கூட்டிட்டு வந்து மனோஜ் மறுபடியும் உட்கார வைக்கிறாரு. பொண்டாட்டிங்க குடும்பப்படுத்தப்பட்ட புருஷனுங்க சங்கம் ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு பக்கத்து டேபிள்ல ஒரு ஆள் கேட்க. ப்ரோ, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் மொட்டை பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நாம தான்ப்பா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு டேபிள்ல இருந்து ஒரு ஆள் எழுந்து சொல்றாரு. யோ, உட்காரியா, பேசாம உட்காரு அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க. ப்ரோ, பாருங்க, என் பிரச்சனைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஏன்பா, அதெல்லாம் நல்லா தெரியுதுப்பா, என்ன உன் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா அதுதானேன்னு இன்னொரு டேபிள்ல இருந்து ஒருத்தர் கேக்குறாரு. ஆமா ஆமா அப்படின்னு மனோஜ் சொல்ல. சரி, அப்படி என்னதான் பொய் சொன்னாங்க அப்படின்னு அந்த டேபிள்லயே இன்னொருத்தர் கேட்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேண்டாம், பர்சனல், ஆனா பொய் சொல்லிட்டா அது தப்பு தானே அப்படின்னு மனோஜ் கேட்க. தப்புதான்ப்பா, நாம சீக்கிரமே சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம்ப்பா, உன் கஷ்டத்தை அங்க சொல்லுப்பா அப்படின்னு இன்னொரு டேபிள்ல இருந்து ஒருத்தர் எழுந்து குரல் கொடுக்க. அதான் சொல்லிட்டேனே, என் பிரச்சனை என் பொண்டாட்டின்னு மனோஜ் ஆரம்பிக்க. பார்ல இருக்க மொத்த பேரும் சேர்ந்து கோரஸா பொய் சொல்லிட்டாங்களே அதுதானேப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் டேபிள தட்டி சிரிச்சிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற மொட்டை பாஸ். மனோஜ், போதும், ஓவரா போயிட்டு இருக்கிற, எழுந்துரு ப்ரோ, வா கிளம்பலாம், நிறைய குடிச்சிருக்க அப்படின்னு இழுக்க. இருங்க இருங்க, நான் இன்னும் குடிக்கவே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஒரு பாட்டில் எடுத்து காமிச்சு, நீ ஒரு ஆஃப காலி பண்ணியிருக்க, எந்திரி எந்திரி நீ முதல்ல அப்படின்னு இழுக்க. ப்ரோ ப்ரோ, இதெல்லாம் டெஸ்டிங் ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல. இப்படியே நீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு எல்லா டெஸ்டும் எடுப்பாங்கங்கிறாரு மொட்டை பாஸ். வா போயிடலாம் வான்னு அவரு மனோஜை இழுக்க. அவரு இழுக்கிற மனோஜ். ப்ரோ, உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க. யோ, நான் தான் தினமும் பொண்டாட்டிகிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேனே, இப்ப எதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழையிற, உன் விஷயத்த மட்டும் பேசு அப்படின்னு சொல்ல. வெடுக்குன்னு கைய புடுங்கிட்டு உட்கார்ந்துக்கிற மனோஜ். இதுக்குதான் நீங்களும் என் கூட சேர்ந்து குடிங்கன்னு சொன்னேன், அப்படி குடிச்சிருந்தா நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன மாதிரி பேசியிருப்பீங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல. மொட்டை பாசம் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, யோ, நான் எதுக்கே உன்ன மாதிரி பேச போறேன், என் பொண்டாட்டிய என்கிட்ட பொய் சொன்னா அப்படின்னு கேட்க. ஆ பாத்தியா, அதான் ப்ரோ நீங்க குடிக்கல, ஆனா நான் ஏன் குடிக்கிறேன், என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா ப்ரோ, அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு இருக்க. என்னையா பண்ணிருக்க, சொல்லி தொலைங்கிறாரு மொட்டை பாஸ். இருங்க இருங்க வரேன்னு சொல்லிட்டு சேர பக்கத்துல இழுத்து போட்டுட்டு, அவளுக்கு ஒரு பேய் பிடிச்சிருந்தது இல்ல ப்ரோ, அதுவும் யாரு, அவங்க அப்பாவோட பேய், நான் தான் தினமும் அவளை பெரும்பால் அடிச்சு அந்த பேய் அவகிட்ட இருந்து விரட்டினேன், ஆனா என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்க. கடுப்பாகிற மொட்டை பாஸ். யோ, கடுப்பேத்தாதையா, அடிக்காமலே எனக்கு ஹேங் ஓவர் ஆகுதியா, கிளம்பலவான்னு கூப்பிடுறாரு. ஆஹா, நான் குடிக்கணும்னு மறுபடியும் பாட்டில் எடுக்கிறாரு மனோஜ். யோ போதையா, கிளம்பலவான்னு பாட்டில மறுபடியும் புடுங்குறாரு இவரு. உடனே அங்க இருக்கிறவங்கள, யோ, குடிக்கிற புள்ளைய தடுக்கிற, பேசாம நீ அவன் கூட சேர்ந்து குடிக்க மாட்டியா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க.
உங்க வேலைய மட்டும் பாருங்க. எல்லாரும் வாய மூடுங்க. இங்க பாரு மனோஜ், இருக்கிற கடுப்புல அடிச்சிருவேன். வா போலன்னு மனோஜ இழுக்க, அவரு மறுபடியும் பாட்டில தூக்க புடுங்கி வச்சுட்டு, யோவ் வாந்தி கீந்தி எடுத்து வச்சிராதயா. அப்புறம் என்ன துடைக்க சொல்லுவானுங்க? அப்படின்னு இழுக்க, மனோஜ் அவர இந்த பக்கம் இழுக்குறாரு. என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்றா ப்ரோ. அப்படின்னு மனோஜ் அதே பாட்ட பாடிட்டு இருக்க, யோவ் வாய மூடிட்டு வாய்யா. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு வா. அப்படின்னு அவரு இழுத்துக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் மனோஜ் அதே டைலாக்க புலம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா. வாய்யா வா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் அவரை இழுத்துட்டு வெளியே போயிடுறாரு. வீட்ல மீனா பெட்ஷீட் எல்லாம் மடிச்சிட்டு இருக்க, மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு பார்வதி ஆண்டி தான் கால் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கால ஆன் பண்ணி காதுல வச்சு சொல்லுங்க ஆண்டிங்கிறாங்க மீனா. மீனா நீ இப்ப எங்கம்மா இருக்க? அப்படின்னு பார்வதி கேட்க, வீட்ல தான் இருக்கேங்கிறாங்க மீனா. தனியா தானே இருக்கேன்னு பார்வதி கேட்க, ஆமா ஆண்டி. அத்தை எப்படி இருக்காங்கன்னு மீனா கேக்குறாங்க. உள்ளதான் இருக்கா. இன்னும் ரோகிணி மேல பயங்கர கோவத்துல இருக்கா. ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்லி இருப்பான்னு நான் கூட நினைக்கலம்மா. அப்படின்னு பார்வதி சொல்ல, எங்களுக்கே இப்போ வரைக்கும் நம்ப முடியல ஆண்டி. அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா தான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. ரோஹிணி மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தா. இப்ப எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால அதை ஏத்துக்கவே முடியலம்மா. ரோஹிணிய பத்தி பேசி பேசி திட்டிக்கிட்டே இருக்கா. அவ ஆத்திரம் இன்னும் அடங்கல. அப்படின்னு பார்வதி சொல்ல, அவங்க ஏன் வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போனாங்கன்னு தெரியல ஆண்டி. அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணி முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறா. சரி ரோஹிணி வந்துட்டாளான்னு கேக்குறாங்க பார்வதி. இல்லன்னு மீனா சொல்ல, நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்ல. விஜயா வந்து இங்க உட்கார்ந்திருக்கா. ரோஹிணி எங்க போயிருக்கானே தெரியல. அப்படின்னு பார்வதி சொல்ல, ரோஹிணி ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் போனா போயிருந்திருப்பாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, சுத்தி முத்தி பாக்குற பார்வதி, ஆமாமா அந்த பொண்ணை விட்டா இவளுக்கு வேற யார் இருக்காங்க? அதான் அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சே. அப்படின்னு பார்வதி சொல்ல, உங்களுக்கு ரோஹிணிய பத்தி முன்னாடி எதுவும் தெரியாதா ஆண்டி? அப்படின்னு மீனா கேட்க, தெரிஞ்சிருந்தா விஜயா கிட்ட சொல்லாம இருந்திருப்பேனாமா. அவ நேத்தியே இங்க வந்து எல்லாம் உன்னாலதான், நீ தானே ரோஹிணிய அறிமுகப்படுத்தினு குதிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னமோ நான் தான் இவள மனோஜ கட்டி வைக்க சொன்ன மாதிரி. அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க, இப்ப என்னதான் சொல்றாங்க? வீட்டுக்கு வருவாங்களான்னு மீனா கேக்குறாங்க. அவ என்ன முடிவுல இருக்கான்னு தெரியலம்மா. எதை கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறா. நானும் வீட்டுக்கு போன்னு சொல்லி பாத்துட்டேன். அவ உடனே, நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கலையா? நான் எங்கேயாவது போறேன்னு ஆரம்பிச்சிடுறா. என்னால எதுவுமே பேச முடியலம்மா. அப்படின்னு பார்வதி சொல்ல, ஏன் அத்தை இப்படிலாம் பண்றாங்கன்னு மீனா சங்கடமா சொல்றாங்க. முதல்ல அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த பாருங்க. அண்ணங்கிட்ட சொல்லி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லுங்க. அப்படின்னு பார்வதி சொல்ல, நாங்க சொன்னோம் ஆண்டி. ஆனா என்ன கேட்டா போனா வரும்போது வரட்டும்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு மீனா சொல்ல, அது சரி. சின்ன பசங்க சண்டைய விட இவங்க 2 பேர் சண்டை தான் பெருசா இருக்கு. அப்படின்னு பார்வதி சொல்ல, சரி அத்தை சாப்பிட்டாங்களா ஆன்ட்டின்னு கேக்குறாங்க மீனா. எங்க சாப்பிடுறா? நேத்து நைட்டு அவ்வளவு சொல்லியும் சாப்பிடவே இல்ல. இப்பவும் ஒரு காஃபி மட்டும்தான் குடிச்சிருக்கா. மத்தபடி வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆனா ஒண்ணு, இனிமே ரோகிணிய திரும்ப மருமகளா ஏத்துக்குவாளான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பேசுறாமா. அப்படின்னு பார்வதி சொல்ல, ரோகிணி பண்ணதும் தப்புதான். இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி பண்ணுனாங்கன்னு அத்தை காரணத்தை கேட்டிருக்கணும். அவங்கள எதுவுமே பேச விடாம வெளிய புடிச்சு தள்ளிட்டாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, சொன்னா முடிய புடிச்சு இழுத்துட்டு போய் தள்ளுனாலாம்ல. இதெல்லாம் தப்புதானே. விஜயாவுக்கு கோபம் வந்தா கொஞ்சம் புத்தி வேலை செய்யாம போயிடும். ஆனா ஒண்ணு மீனா, ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவள பெருமையா எப்பவும் பேசி உன்னை மட்டம் தட்டுவா. அதுக்குதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு தண்டனை விஜயாவுக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னு பார்வதி சொல்ல, மீனாவோட உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு வந்து உட்காருது. நாளைய ப்ரோமோவுல வண்டி ஓட்டுறவனை ஊத சொல்லி செக் பண்ணிட்டு டிராபிக் கான்ஸ்டபிள் போக, சார் சார் அவரு குடிக்கவே இல்ல. அவரு எதுக்கு செக் பண்றீங்கன்னு கேட்க, அருண் அப்படியே பாக்குறாரு. யோ கொஞ்ச நேரம் பேசாம இரு, 7:30 இழுத்து விட்டுறாத. அப்படின்னு மொட்டப்பா சொல்ல, அதெல்லாம் முடியாது. மன்னிப்பு கேட்டா இங்க இருந்து போலாம். அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, டென்ஷன் ஆகுற அருண் சட்ட காலரை புடிச்சு இழுத்து போட்டு இவனை தூக்கி வண்டியில போடியாங்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி யாருன்னு தெரியுமா? அப்படின்னு மனோஜ் டைலாக் பேசிட்டு இருக்க, யார்டா உன் தம்பின்னு அருண் கேக்குறாரு. என் தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சார். ரொம்ப கோவக்காரன். அவனுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சது கதம் கதம் தான். அப்படின்னு மனோஜ் டைலாக் அடிச்சிட்டு இருக்க, எரிச்சலோட பாத்துட்டு இருக்காரு அருண். மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.